வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. உங்களுடைய அமைதியே உங்களுக்கு எதிரியாக மாறிய தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, சண்டை வரக்கூடாதுன்னு நீங்கள் காட்டிய அந்த மகாபாரத அமைதி தான் இன்னைக்கு உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு எதிரியா வந்து நிற்குது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்த்தால் நீங்கள் பேசாமல் எந்த ஒரு இடத்தில் அமைதியாக நின்றீர்களோ அந்த ஒரு இடத்தில் இருந்து தான் உங்களுக்கு 7.5 சனி என்பது ஆரம்பிக்க தொடங்கியிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஏன் தெரியுமா பேசாமல் இருந்தீர்கள்? அது பயத்திற்காக கிடையாது. இந்த ஒரு இடத்தில் நம்ம வாய் பேசினால் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு சண்டைகளையும் இழுத்து விடுமோ என்ற ஒரு பயத்தினால் மட்டுமே தான் நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள். ஆனாலுமே நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்த சில விஷயங்கள் தான் சில மனிதர்களின் வாழ்க்கைக்குள்ள இவன் எதுவுமே செய்ய மாட்டான் என்று நினைத்து உங்கள் எத்தனையோ நபர்கள் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி கொண்டே தான் இருந்தார்கள். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டும் இருந்திருப்பீர்கள். ஆனா இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தட்டி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்ததாலேயே உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் மற்றவங்க அசால்ட்டா மிதிச்சு போட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் நிச்சயமாக முன்னேறி கொண்டே தான் போவார்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அதே ஒரு இடத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் செய்த உதவிகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி உருவாக்கி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பேசாம அமைதியா இருந்த ஒரு காரணத்துக்காக உங்களை தேடி வந்த எத்தனையோ பொன்னான வாய்ப்புகளும் உங்களுடைய கையை விட்டு நழுவி வேறு யாருக்கோ நிச்சயமாக போய்கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். உங்களுடைய கையை விட்டு நழுவி வேறு யாருக்கோ சென்ற அந்த வாய்ப்புகளை நினைத்து நீங்கள் கதறி எழுத நாட்களும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய அமைதியை அவங்க உங்களுடைய பலவீனமா நினைச்சிருப்பார்கள். இனிமேல் அமைதி என்பதை வேண்டாம், சிங்கமாய் கர்ச்சிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள். அதனால முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் சிங்கமாக இருக்க வேண்டும், யாரிடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிய வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் திரும்ப வராத பணம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டது. துலாம் ராசி என்பர்களை, வாழ்க்கையில சில இழப்புகள் நம்மை உடைத்து விடுவதற்காக மட்டும் வாழ்க்கைக்குள்ள வருவது கிடையாது. நம்மளை மாற்றுவதற்காக வருகின்றன என்று ஜோதிடத்தில் அனைவராலையும் நிச்சயமாக கூறப்பட்டு கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் நீங்கள் நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் திரும்ப கிடைக்காமல் போன சூழ்நிலைகள் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள்ளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருந்த நாட்களாகத்தான் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த பணம் ஒரு சாதாரண தொகை மட்டும் கிடையாது. அது உங்களுடைய உழைப்பின் பலன், உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமித்த ஒன்று அல்லது ஒரு பெரிய கனவை நிறைவேற்ற வைத்திருந்த தொகையாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பணம் திரும்ப வராத போது ஏற்பட்ட மனவேதனை பண இழப்பை விட அதிகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் யாரை நம்பினேன், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் பல முறைகள் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அந்த இழப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். முன்பு யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பிய நீங்கள் இனி எந்த முடிவையும் பலமுறை யோசித்து எடுக்கும் மனிதராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் வாழ்க்கையில பொறுப்பையும் பணத்தின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்கும் அனுபவங்களை தரும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இழந்த பணத்தை மட்டும் நினைத்து வருத்தப்படாமல் அந்த அனுபவம் கொடுத்த அறிவை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள புதிய உயரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உழைப்பின் மதிப்பை புரிந்து கொண்டு சரியான இடத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். சரியாக வழிநடத்தினால் மட்டுமே இனிமேலும் எந்த விதமான கெட்டதும் பண விஷயத்தில் நடக்காமல் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகுது. பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, அதுவும் நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், நெருக்கமானவர்கள் என அனைத்து இடங்களிலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். பிடித்தவர்களிடம் பொறுமையாக இருந்தால் எந்த தவறும் கிடையாது என்பதை இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பழைய விஷயங்களால் குழப்பங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். எனவே முடிந்த அளவுக்கு பழைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவு என்பது கிடைத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் பணவரவில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பெரிய ஒரு நம்பிக்கையை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். பொருளாதார ரீதியோ ரொம்ப நெருக்கடியை சந்திச்சு அடுத்த மாச குடும்ப செலவை எப்படி ஓட்டப் போகிறோம் கிரப்பயத்துல இருந்த உங்களுக்கு இனிமே வரப்போகும் நாட்கள்ல பணவரவு பல வழிகள்ல இருந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கும். அந்த பணவரவினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களையும் நல்ல விதமான சில பதில்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வராதுன்னு நினைச்ச பணம் இப்பொழுது கைக்கு வர தொடங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இந்த சின்ன சின்ன பணப்புழக்க முன்னேற்றங்கள் கூட நம்மாலையும் சாதிக்க முடியும், கடனை அடைக்க முடியுங்கிற ஒரு இமயமலை போன்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது விதைக்க தொடங்கும். ஆனா அதே சமயங்கள் பணம் வருதேன்னு ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையவும் அழித்துவிடும். அந்த ஒரு பணம் சில மனிதர்களையும் எதிரியாக மாற்றிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் இருந்த நிலைமையை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறந்துவிடக் கூடாது. அப்படி மறந்துவிட்டாலே சில பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக தூர சென்று விடும். வீண் செலவுகள் கரரா கட் பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது. அப்படி நீங்கள் இருந்து பாருங்கள். இன்னும் ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். அதுவும் போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் நிச்சயமா கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இவன் எதுவுமே செய்ய மாட்டான் என்று நினைத்து உங்கள் எத்தனையோ நபர்கள் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி கொண்டே தான் இருந்தார்கள். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டும் இருந்திருப்பீர்கள். ஆனா இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தட்டி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்ததாலேயே உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் மற்றவங்க அசால்ட்டா மிதிச்சு போட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் நிச்சயமாக முன்னேறி கொண்டே தான் போவார்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அதே ஒரு இடத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் செய்த உதவிகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி உருவாக்கி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பேசாம அமைதியா இருந்த ஒரு காரணத்துக்காக உங்களை தேடி வந்த எத்தனையோ பொன்னான வாய்ப்புகளும் உங்களுடைய கையை விட்டு நழுவி வேறு யாருக்கோ நிச்சயமாக போய்கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். உங்களுடைய கையை விட்டு நழுவி வேறு யாருக்கோ சென்ற அந்த வாய்ப்புகளை நினைத்து நீங்கள் கதறி எழுத நாட்களும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய அமைதியை அவங்க உங்களுடைய பலவீனமா நினைச்சிருப்பார்கள். இனிமேல் அமைதி என்பதை வேண்டாம், சிங்கமாய் கர்ச்சிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள். அதனால முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் சிங்கமாக இருக்க வேண்டும், யாரிடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிய வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி
கொடுக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் திரும்ப வராத பணம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டது. துலாம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில இழப்புகள் நம்மை உடைத்து விடுவதற்காக மட்டும் வாழ்க்கைக்குள்ள வருவது கிடையாது. நம்மளை மாற்றுவதற்காக வருகின்றன என்று ஜோதிடத்தில் அனைவராலையும் நிச்சயமாக கூறப்பட்டு கொண்டேதான் வாழ்க்கைக்குள்ள இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் நீங்கள் நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் திரும்ப கிடைக்காமல் போன சூழ்நிலைகள் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள்ளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருந்த நாட்களாகத்தான் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த பணம் ஒரு சாதாரண தொகை மட்டும் கிடையாது. அது உங்களுடைய உழைப்பின் பலன். உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமித்த ஒன்று அல்லது ஒரு பெரிய கனவை நிறைவேற்ற வைத்திருந்த தொகையாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பணம் திரும்ப வராத போது ஏற்பட்ட மனவேதனை பண இழப்பை விட அதிகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் யாரை நம்பினேன், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் பல முறைகள் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அந்த இழப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். முன்பு யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பிய நீங்கள் இனி எந்த முடிவையும் பலமுறை யோசித்து எடுக்கும் மனிதராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் வாழ்க்கையில பொறுப்பையும் பணத்தின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்கும் அனுபவங்களை தரும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இழந்த பணத்தை மட்டும் நினைத்து வருத்தப்படாமல் அந்த அனுபவம் கொடுத்த அறிவை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள புதிய உயரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உழைப்பின் மதிப்பை புரிந்து கொண்டு சரியான இடத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். சரியாக வழிநடத்தினால் மட்டுமே இனிமேலும் எந்த விதமான கெட்டதும் பண விஷயத்தில் நடக்காமல் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுது. பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் நல்லதையும் நல்லவிதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், நெருக்கமானவர்கள் என அனைத்து இடங்களிலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். பிடித்தவர்களிடம் பொறுமையாக இருந்தால் எந்த தவறும் கிடையாது என்பதை இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பழைய விஷயங்களால் குழப்பங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். எனவே முடிந்த அளவுக்கு பழைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவு என்பது கிடைத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் பணவரவில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பெரிய ஒரு நம்பிக்கையை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். பொருளாதார ரீதியோ ரொம்ப நெருக்கடியை சந்திச்சு அடுத்த மாச குடும்ப செலவை எப்படி ஓட்டப் போகிறோம் கிரப்பயத்துல இருந்த உங்களுக்கு இனிமே வரப்போகும் நாட்கள்ல பணவரவு பல வழிகள்ல இருந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கும். அந்த பணவரவினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களையும் நல்ல விதமான சில பதில்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வராதுன்னு நினைச்ச பணம் இப்பொழுது கைக்கு வர தொடங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இந்த சின்ன சின்ன பணப்புழக்க முன்னேற்றங்கள் கூட நம்மாலையும் சாதிக்க முடியும்.
கடனை அடைக்க முடியுங்கிற ஒரு இமயமலை போன்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது விதைக்க தொடங்கும். ஆனா அதே சமயங்கள் பணம் வருதேன்னு ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையவும் அழித்துவிடும். அந்த ஒரு பணம் சில மனிதர்களையும் எதிரியாக மாற்றிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் இருந்த நிலைமையை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறந்துவிடக் கூடாது. அப்படி மறந்துவிட்டாலே சில பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக தூர சென்றுவிடும். வீண் செலவுகள் கரரா கட் பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது. அப்படி